சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா திரைப்படம் இன்றைக்கி ஆடியோ லான்ச். ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷன் சதீஷ்குமார் சாருக்கும் மற்றும் லியோ விஷன் ராஜ்குமார் சாருக்கும், ஹீரோஸ் வந்து விஜய் சேதுபதின மற்றும் அஸ்வின் அண்ணா அவங்களுக்கும், ஹீரோயின்ஸுக்கும், இங்கே வந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும், ஊடக பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி தெரிவித்துக்கொண்டு, அது என்னுடைய பாட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ராஜசுந்தர மாஸ்டர் அவருடைய நோபல் அண்ணன் ஜான் அண்ணன் செமையாக பாடியிருக்காங்க, ஆடியிருக்காங்க என்னுடைய பாடலுக்கு. ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப நாளாக விஷுவல் பார்க்கணும் அப்படின்ற ஆசையாக தான் இருந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து கோகுல் சார் என்னை கூப்பிட்டார் இந்த படத்துக்கு வந்து பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சித்தார்த் சார் வந்து போய் டி நகரில் சந்தித்தேன். இப்போ இந்த பாட்டை போட்டாங்க. போட்டோம்னா எனக்கு கரெக்டாக இருந்தது இந்த சாங்கு. அப்போ நான் கேட்டப்போ இதுதான் பாட சொன்னார் ஃபஸ்ட்டு. London Bridge is falling down, London Bridge is falling, London Bridge is falling, falling down, down, falling down. இந்த ஒரு வரி பாடினேன். அவர் வெளியே வந்து எனக்கு சித்தார்த் சார் வந்து அது ஒரு கன்வென்ஸ் மாதிரி காசு கொடுத்தாரு. நான் சரி இதை காலி பண்ணி விடுவாங்க போல நம்மளை அப்படின்னு நினச்சி, நல்லா அதெல்லாம் வேணாம் சார், வாங்குற பழக்கம் இல்லை நம்மளுக்கு, அதை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தனியாக கூப்பிட்டு சொல்லிட்டேன். அது மாதிரிலாம் வாங்குற பழக்கம் இல்லை. எனக்கு டிஃபன் சாப்பாடு எதனா வாங்கி தாங்க, நான் சாப்பிட்டு போகிறேன். ஏன்னா எனக்கு பாடணுன்ற ஒரு ஆர்வம். அதன் பிறகு பாட வச்சாங்க. கோகுல் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 டைம் நான் போயிருந்தேன். அந்த 6-7 டைம் அவர் வந்துடுவார். நான் நினச்சேன் இது வந்து முதல் ஆடியோக்கு வந்து முக்கியத்துவம் தராங்க போல அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா படத்தையே செம்மையாக எடுத்து வச்சுருக்காரு. அது சொன்ன மாதிரி ஒரு நல்ல காமெடியான பிக்சர். படத்து மேலே ஒரு கவனம் செலுத்திக்கின்னு ஆடியோ மேலேயும் அக்கறை கொண்ட இயக்குனர் கோகுல் சாருக்கும், சித்தார்த் விபின் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய அண்ணன் மதன் கார்கேனன், சக பாடகர்கள். ஏன்னா இந்த பாட்டு வந்து நான் பாடி முடிச்ச பிறகு நம்பிக்கை எனக்கு, திடீர்னு யாருன்னா கை மாறி போயிட போகுது சாங் அப்படின்ட்டு டெய்லி அவர்கிட்ட பேசுவேன். சித்தார்த் சார்கிட்ட நல்லா இருக்குதா, அவரும் என்கிட்ட பேசினே இருப்பேன். நான் மற்ற 2 பாட்டை பற்றி கேட்க மாட்டேன், என் பாட்டை பற்றி மட்டும் கேட்டுனே இருப்பேன். கடைசியில் ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து ஆடியோ லான்ச் நடந்தது. வந்து சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பத்திரிகை நிருபர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றினை தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி இந்த படம் இட்டு தான், இந்த பாட்டம் இட்டு தான். நன்றி. சமீபத்தில் ரிலீஸ் ஆன படங்கள் பார்க்கும்போது உண்மையிலேயே நான் பார்த்து அசந்த படம் வந்து சூதுக்காவும். அந்த படத்தில் விஜய் சேதுபதி அந்த டைரக்டருடைய ஸ்கிரிப்டு, அதுக்கு முன்னாடி அவர் நடித்த நடுவில் சில பக்கங்கள் காணும் பீஸா எல்லாமே எத்தனோ நடிகர்கள் வந்திருக்காங்க. ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபிலிமில் பார்க்கும்போது, அதுக்கப்புறம் செகண்ட் ஃபிலிமில் ஈவன் நிற்கிறது சிரிக்கிறதுல இருந்து ஹேஷ்டேக் எல்லாமே ஒரு படத்துக்கு அப்புறம் தான் சில முன்னேற்றங்கள் இருக்கும். ஆனால் ஆரம்ப படத்துலேருந்து விஜய் சேதுபதியினுடைய பாடி லாங்குவேஜ், ரியாக்ஷன்ஸ் பார்த்தா ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இருக்காது. அதாவது அந்த பர்ஃபெக்ஷன்ன்றது வந்து அந்த பர்ஃபார்மன்ஸில் எக்ஸ்ட்ராடினரி. அதாவது அதுக்கு பாராட்டுறதுக்கு வந்து வார்த்தைகளே இல்லை. சமீபத்தில் சந்தித்த ஒரு அருமையான ஒரு நடிகர் என்று சொன்னால் விஜய் சேதுபதி. அதுவும் அவருடைய கேரக்டருக்கு, அவருடைய தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கேரக்டர்ஸை செலக்ட் பண்ணி கதைகளில் இன்வால்மெண்ட்டோட பார்க்கும்போது உண்மையிலேயே அது நிற்கும் போது கூட தான் ஒரு ஹீரோன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது இல்லை. சரி, அவருடைய பீரியட் எனக்கு தெரிஞ்ச வரலும் ஒரு நடிகருக்கு வந்து ஒரு ஹீரோவாக இருப்பாங்க, அப்புறம் ஃபேட் அவுட் ஆவாங்க. பட் அவரை பொறுத்த வரலும் எந்த கேரக்டர் ஹீரோவாக நடிக்கலாம், அப்பாவாக நடிக்கலாம், வில்லனாக நடிக்கலாம், அண்ணனாக நடிக்கலாம், தம்பியாக நடிக்கலாம். இப்படி பல குணங்களோட வந்து இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு நடிகர் நம்மளுக்கு கிடைத்திருக்கார். நிச்சயம் இதுக்காக தான் ஆசைப்பட்ட பாலகுமாரான்றது. சில தலைப்புகள் வந்து படம் ரிலீஸுக்கு அப்புறம் போயிடும், சில படங்களுடைய தலைப்பு வந்து ரொம்ப முக்கியம். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தலைப்பு வந்து ஆரம்பத்தில் 50 மார்க்கு இதுக்கு அந்த தலைப்புக்கே கொடுக்கலாம். நிச்சயமாக அந்தளவுக்கு அந்த வசூல் ஆகிறதுக்கு இனிஷியல் ஆடியன்ஸ் வந்து அட்டென்ஷனுக்கு வந்து இது ரொம்ப அருமையான டைட்டில். ஆனால் இந்த தலைப்பில் வந்து நீங்கள் படம் ரிலீஸ் ஆன பிறகும் நாளைக்கு இதே விஜய் சேதுபதி படத்தினுடைய கலெக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒரு சூர்யா ரேஞ்சுக்கு வரலாம், இல்லை விஜய் ரேஞ்சுக்கு வரலாம். அப்போது சம்பளத்தை கேட்கும்போது நம்ம இந்த வார்த்தையும் சொல்லலாம், இதுக்காக தானே ஆசைப்பட்ட பாலகுமாரானி. அந்த மாதிரி இந்த தலைப்பு வந்து டைரக்டருக்கும் பொருந்தும்,
ஹீரோவுக்கும் பொருந்தும், அதில் நடித்திருக்கிற டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாருக்கும் இந்த தலைப்பு வந்து ஒரு சூப்பர் ஹிட்டாக அமையும். படம் வந்து உண்மையிலே என்னுடைய நண்பர் சதீஷுக்கு நான் சொல்லிக்கொள்வது, ஏற்கனவே அவர் பல பிரச்சனைகள் வந்து சங்கத்தில் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளர் சங்கம் அவருக்கு உதவி செய்யலை, ஏற்கனவே இருந்த சங்கம். நிச்சயமாக எங்களுடைய அமைப்பு வந்த பிறகு சதீஷ் போல எந்த தயாரிப்பாளர்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நல்ல அனுபவம் வாழ்ந்தவர்கள் எங்கள் டீமில் இருக்காங்க. அந்த டீம் உங்களுக்காக சேவை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஆக குறிக்கொண்டு சதீஷ், இது வியாபார ரீதியாக பொறுமையாக நீங்கள் வந்து நீங்கள் டிமாண்ட் பண்ணுற ரேட்டுக்கு வந்து நீங்கள் சேல் பண்ணுற அளவுக்கு இதில் வச்சு, ஏன்னா பெரிய மாபெரும் வெற்றி ஆகாது. ஏன்னா அந்த ஹைப் ஸ்டெப் பை ஸ்டெப் டெவலப் ஆகிருக்கு. இதை நீங்கள் கேஷ் பண்ணலன்னா அது உங்களுடைய அந்த திறமை உங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக நீங்கள் இதை பயன்படுத்தின என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததுக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன்.